ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக எலும்புகளுக்கெல்லாம் வலுவான கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 100 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம், தூசி போகிற வரைக்கும். அலசிட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம காலையில் நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும். அதாவது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அதில் சூப்பரான கஞ்சி செஞ்சிடலாம். இப்போது இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வீணாக்க வேண்டாம். அந்த தண்ணியிலே நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா வடித்து வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை 2 தடவை நம்ம அரைச்சோம்னாலே நல்லா பவுடராக ஆகிடும். அந்தளவுக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. நம்ம வெறும் இனிப்பு கஞ்சி மட்டும் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போதே 2-3 ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா எந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை சலிக்கலாம் வேண்டாம், அப்படியே நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதுலேருந்து வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருப்பு கவுனி அரிசி தண்ணி, அந்த தண்ணியிலேயே நம்ம நான் அரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்து நம்ம பால் சேர்த்து கூட நம்ம உறுதியாகவே கொதிக்க வச்சு நம்ம கஞ்சி செய்யலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்க போகிறது கிடையாது, தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. நான் இனிப்பு கஞ்சி உப்பு போட்ட கஞ்சி ரெண்டுமே செய்ய போகிறதுனால ரொம்ப அதிகமாக உப்பு போட்டேன்னா இனிப்பு கஞ்சியில் ரொம்ப உப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு கை அளவுக்கு நிறைய தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தடவை நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். 2 பால் பிழிஞ்சிக்கிட்டாலே போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பால் பிழிஞ்சு நான் தேங்காய் பால் சேர்த்து நான் இது செய்கிறதுனால கஞ்சியை கொஞ்சம் தண்ணி குறைவாக ஊற்றி நான் அதை காய்ச்சிக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கஞ்சி நம்மளுக்கு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப டைல்யூட் ஆகிடும். அதனால் அடுப்பில் பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம கிண்டும் போது தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, ரொம்ப கெட்டியாக போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து அதை வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரிசியை வேக வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு குடித்தாலும் உடம்புக்கு நல்லது தான். கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டு நீங்கள் கஞ்சி செய்யும் போதும் இந்த மாதிரி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. டக்குன்னு கட்டியாகும். அதனால் அடுப்பை ஓரளவுக்கு லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளார வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இந்த அரிசி நம்ம அப்படியே ஊற வச்சு ராவாக அப்படியே ஈர அரிசியாகவே அரைச்சிட்டோம் இல்லை, டக்குன்னு கெட்டிப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு ரெடி ஆகிடும், ரொம்ப நேரம் தேவைப்படாது நம்மளுக்கு. சக்கரை பொங்கல்லாம் நம்ம கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு. குக்கரில் 10 விசில் வைக்கணும் இல்லையா. டக்குன்னு இதை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா குயிக்காக ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி ரெசிபி கூட நம்ம பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டு அது நல்லா கொதித்து அப்படியே கெட்டியாகி வரும். நல்லா கொதி நல்லா அப்படியே ஓட்டையாக விழும் இல்லையா, அந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சிலே நம்ம உப்பு போட்டு வெறும் கஞ்சியாகவே குடிக்கலாம், இல்லை நம்ம தயிர் சேர்த்து குடிக்கலாம், தேங்காய் பால் சேர்த்து குடிக்கலாம். எப்படி வேணாலும் நம்மளுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அது மாதிரி குடிக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. அதை மாதிரி இந்த கஞ்சி ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நம்மளுக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு. அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே குழியாக ஓட்டையாக விழுது பாருங்கள், பொதுன்னு வருது பாருங்கள். இது மாதிரி வந்ததுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இனிப்பு போட்ட கஞ்சி கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதில் தேவையான அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க கஞ்சியை அது கூட சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான இனிப்பு கஞ்சி ரெடி ஆகிடும். இனிப்பு பிடிக்கிறவங்க இதை மாதிரி செஞ்சுக்கலாம். இனிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க அப்படியே உப்பு போட்டு கஞ்சியாகவும் குடிக்கலாம். தேங்காய் பால் கலந்து தேங்காய் துருவி கூட நம்ம அதில் சேர்த்து அப்படியும் குடிக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி குடிக்கலாம். இதை மாதிரி உணவுகள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட எலும்புகளுக்கெல்லாம் நல்ல பலமாக இருக்கும். இப்போ வெறும் உப்பு போட்ட கஞ்சிக்கு நான் மீதி இருந்த தேங்காய் பாலில்
தேவையான அளவுக்கு கஞ்சியை சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உப்பு போட்டப்போ குறைவாக போட்டுக்கிட்டோம். இப்போ தேவைப்படும் போது இந்த கஞ்சியில் உப்பு கஞ்சியில் இந்த தயிர் சேர்க்க போகிற கஞ்சியில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஞ்சிலே நம்ம வந்து தயிர் சேர்த்து கூட நம்ம செய்யலாம். அந்த வெயிலுக்கெலாம் வந்து தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதில் பொடியான இருக்கிற வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூட துவையலோ இல்லை வத்தலோ இதையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காக கண்டென்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.